N-Max Civil Mythical. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்டிஜிஎஸில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? ஸோ ரெண்டு இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் இருக்குது, அதோட அடிஷனும் சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியும் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கும் இருக்குது, பட் அது க்ளோஷராக இல்லையாங்கிறத பார்க்கலாம். -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், மைனஸ். ஸோ அப்போ ரெண்டு மைனஸ் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி, அதாவது ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைனையே போட்டுடணும். ஸோ அண்ட் இப்போ இதோட ஆன்சர். ஸோ -9 ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் மைனஸ்ன்னு போடணும், ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் போடணும். ஸோ -23 ப்ளஸ் 32 ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பர் சைன் போடணும். 32ல் 23 போச்சுன்னா 9, பிக்கர் சைன் ப்ளஸ். ஸோ இங்கே 32 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -23 ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைனான என்ன போடணும், +9. 0 கூட அடிஷன் சப்ராக்ஷன் எது சால்வ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இங்கே 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -45. ஸோ சால்வ் பண்ணால் -45. இதுலேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்க? இப்போ இது ஏ இதை பின்னு எடுத்தால் a + bக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் b + aக்கும் வருது. ஸோ கம்யூட்டேட்டிவ் அண்டர் அடிஷன். சப்ராக்ஷன் போகலாம். -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +9. இப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் +1. அண்ட் இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். -9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8 ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம், பிக்கர் நம்பர் சைன் போட போகிறோம். ஸோ +1 -1. இப்போ இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்குது, ஸோ ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைனே போடுறோம், 55. அண்ட் 32 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +23 விச் இஸ் +55. 0 கூட ப்ளஸ் அடிஷன் மைனஸும் சால்வ் பண்ணால் அதே நம்பர் தான் வரப்போகிறோம். 0 + 45. ஸோ 45. இப்போ இது ஏ இது பின்னு வச்சிங்கன்னா a - b இஸ் நாட் ஈக்குவல் டு b - a. -45 வேறு +45 வேறு. அது நெகட்டிவ் இன்டீஜர், இது பாசிட்டிவ் இன்டீஜர். அவ்வளோதான்.